Hello everyone, welcome to VM Commerce. This is Meenakshi. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி யூனிட் 11 கேபிட்டல் அண்ட் ரெவென்யூ டிரான்சாக்ஷன்ஸில் நெக்ஸ்ட் டாபிக் பார்க்க போகிறோம். தட் இஸ் கேபிட்டல் அண்ட் ரெவென்யூ ரிசிப்ட்ஸ். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் கேபிட்டல் அண்ட் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் பற்றி பார்த்துருந்தோம். இப்போது இந்த வீடியோவில் ரிசிப்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். So first, what is the meaning for capital receipt? Okay, receipt which is not revenue in nature. ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்குறாங்க. ரெவென்யூ இல்லாதது எல்லாமே கேபிட்டல் அப்படின்னு. ரெவென்யூனா என்னன்னு பார்த்தோம், டே டு டே ஸ்பெண்ட் பண்ணுற எக்ஸ்பென்சஸ் தான் ரெவென்யூ எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ டே டு டே நம்ம ரிசீவ் பண்ணாத ரிசிப்ட் அதுதான் கேபிட்டல் ரிசிப்ட் அப்படின்றாங்க. இட் இஸ் அ நான் ரெக்கரிங் இன் நேச்சர் கொடுத்துருக்குறாங்க. நான் ரெக்கரிங் அப்படின்னா ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த ரிசிப்ட் அதாவது இந்த மாதிரியான இன்கம்ஸ் நமக்கு வராது. ரிசிப்ட்னா முதல்ல என்ன, இன்கம்ஸ், கேபிட்டல் கெயின்ஸ், கேபிட்டல் இன்கம்ஸ் அதுதான். ஸோ இட் இஸ் நான் ரெக்கரிங் இன் நேச்சர். த அமௌண்ட் ரிசீவ்டு இஸ் நார்மலி சப்ஸ்டான்ஷியல். ஸோ அமௌண்ட் ரிசீவ்டு சப்ஸ்டான்ஷியல் அப்படின்னு சொல்கிறாங்க. சப்ஸ்டான்ஷியல்னால் என்ன மீனிங்கு, தட் இஸ் கன்சிடரபிள் அமௌண்ட் ஆஃப் கெயின்ஸ், அதாவது கன்சிடரபிள் அப்படிங்கிறத விட தட் இஸ் லார்ஜ் அமௌண்ட். கேபிட்டல் அப்படின்னாலே நம்ம பார்த்துருக்கோம், பர்ச்சேஸ் ஆஃப் ஃபிக்ஸட் அசட்ஸு, லாங் டேர்ம் லோன்ஸ், இந்த மாதிரி இருக்கிறது தான் கேபிட்டல் நம்ம கெயின்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இப்போது இதில் இருந்து வர்ற ரிசிப்ட் அதாவது இன்கம்ஸ் நமக்கு லார்ஜ் அமௌண்ட்டில் இருக்கும், அதிகமான அமௌண்ட்டில் இருக்கும். இட் இஸ் ஷோன் ஆன் தி லைபிலிட்டி சைட் ஆஃப் த பேலன்ஸ் ஷீட். கேபிட்டல் ரிசிப்டை எங்கே காமிக்கிறாங்க, பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடு காமிக்கிறாங்க. ஓகே, see examples. Proceedings from the issue of shares and debentures. Proceedings அப்படின்னா என்னது, யூ கேன் ப்ரொசீட் நவ் அப்படிம்பாங்க. ப்ரொசீட் அப்படின்னா கண்டினியூ பண்ணுறது, அதாவது ஒரு சீரீஸ் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ். இது ஒரு ஆக்டிவிட்டி நம்ம கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருக்கிறது அதுதான். ஸோ ஷேர்ஸ் அண்ட் டிபெஞ்சர்ஸ் இஷ்யூ பண்ணுறது மூலமாக கிடைக்கிற இன்கம்ஸ். தென் லாங் டேர்ம் லோன் ரைஸ்டு ஃப்ரம் பேங்க் அண்ட் அதர் ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். லாங் டேர்ம் லோன்ஸ் நம்ம பேங்க்கில் இருந்தும் மற்ற இன்ஸ்டிடியூஷன்ஸில் இருந்தும், அதாவது ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் இருந்தும் நம்ம வாங்குறது. பிஸ்னஸை ரன் பண்ணுறதுக்காக நம்ம வாங்குறது தான் கேபிட்டல் ரிசிப்ட். தென் ப்ரொசீட்ஸ் ஆஃப் சேல் ஆஃப் ஃபிக்ஸட் அசட்ஸ். ஸோ ஃபிக்ஸட் அசட்ஸை சேல்ஸ் பண்ணுறது மூலமாக கிடைக்கிற இன்கம்ஸ். Proceeds of sale of long-term investments, receipt of special donations. ஓகேவா? ஸோ கேபிட்டல் ரிசிப்ட் அப்படின்னா ஒரு லார்ஜர் அமௌண்ட்டை நம்ம கெயின் பண்ணுறது தான் கேபிட்டல் ரிசிப்ட் அப்படிங்கிறது. லார்ஜ் இன் அமௌண்ட், நான் ரெக்கரிங் இன் நேச்சர். ஓகே, இட் இஸ் சப்ஸ்டான்ஷியல் அப்படிங்கிறத பார்த்தோம். Now, revenue receipt. Receipts which are obtained in the normal course of business. அதாவது நம்ம டே டு டே பிஸ்னஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ஏர்னிங்ஸ், நமக்கு கிடைக்கிற இன்கம்ஸ் அதுதான் ரெவென்யூ ரிசிப்ட். இப்போ இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு, டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு, கமிஷன் ரிசீவ்டு, இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ரெவென்யூ ரிசிப்ட். ஓகே, ஸோ நமக்கு இது ரெக்கரிங் இன் நேச்சர். ஓகே, ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த மாதிரியான இன்கம்ஸ் நமக்கு பிஸ்னஸ்குள்ளே வந்துகிட்டே இருக்கும். த அமௌண்ட் ரிசீவ்டு இஸ் ஜென்ரலி ஸ்மால். ஸோ ரொம்ப சின்ன அமௌண்ட்டாக தான் இருக்கும் ரெவென்யூ ரிசிப்ட் அப்படிங்கிறது. தென் எக்ஸாம்பிள்ஸ். ப்ரொசீட்ஸ் ஃப்ரம் த சேல் ஆஃப் குட்ஸ். ஸோ சாதாரணமாக ஒரு பொருளை சேல்ஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற இன்கம். இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரிசீவ்டு, ரெண்ட் ரிசீவ்டு, டிவிடெண்ட் ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட் ரிசீவ்டு, அதாவது ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோன்னா அதுலேருந்து கிடைக்கிற டிவிடெண்ட், இது எல்லாமே ரெவென்யூ ரிசிப்ட். நம்ம சாதாரணமாக சொல்கிறேன், ரெண்ட் ரிசீவ்டு, நான் சொன்னேன் கமிஷன் ரிசீவ்டு, இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு, டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு, இது எல்லாமே ரெவென்யூ ரிசிப்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள். அப்போ ரெவென்யூ ரிசிப்ட்னா என்ன, ஸ்மால் இன் நம்பர், இட் இஸ் ரெக்கரிங் இன் நேச்சர், அவ்வளோதான். Then difference between capital and revenue receipt. First one, it is non-recurring in nature, it is recurring in nature. இது நான் ரெக்கரிங், ஃப்ரீக்வெண்ட்டாக நமக்கு அடிக்கடி இந்த மாதிரியான இன்கம்ஸ் வந்துகிட்டே இருக்காது. ரெவென்யூ அப்படிங்கிறது அடிக்கடி வரும்.
அமௌண்ட் இஸ் ஜென்ரலி சப்ஸ்டான்ஷியல். சொன்ன சப்ஸ்டான்ஷியல்னா லார்ஜர் அமௌண்ட் அப்படின்னு நமக்கு நிறைய அமௌண்ட் கிடைக்கிறது தான் கேபிட்டல் ரிசிப்ட். அமௌண்ட் இஸ் ஜென்ரலி ஸ்மாலர். இது வந்து சின்ன அமௌண்ட்டு தான். These amounts are not available for distribution as profits. Here, the excess of revenue receipts over the revenue expenses can be used for distribution as profits. அதாவது capital receipt அப்படிங்கிறத டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ப்ராஃபிட்ஸில் இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க. நம்ம முன்னாடியே பார்த்தோம் இப்போ கேபிட்டல் ரிசிப்டோட மீனிங்கில். இதை வந்து எந்த சைடு காமிக்க போகிறாங்க நமக்கு ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில், அதாவது பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டிஸ் சைடு, அங்கே தான் நம்ம ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் காமிக்க போகிறோம். ஸோ இதை நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு, அதாவது ட்ரேடிங் அக்கௌண்ட்லேயோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்லேயோ நம்ம காமிக்கலை. அப்படி காமிச்சா தான் இட் வில் பி டிஸ்ட்ரிபியூட்டட் அஸ் ப்ராஃபிட். இதை வந்து நம்ம டைரெக்டாக லைபிலிட்டி சைடு தான் என்ட்ரு பண்ண போகிறோம். ஸோ இதை ப்ராஃபிட்டாக டிஸ்ட்ரிபியூட் பண்ண மாட்டோம். ஏன்னா இது ஒரு கேபிட்டல் கெயின்ஸ். ஓகேவா? கேபிட்டலாக தான் நம்ம ட்ரீட் பண்ண போகிறோம். இங்கே ரெவென்யூ ரிசிப்ட் இதை நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் இன்கம் சைடு நம்ம காமிக்க போகிறோம். ஸோ இது ரெக்கரிங் இன் நேச்சர். ஸோ இட் வில் பி டிஸ்ட்ரிபியூட்டட் அஸ் ப்ராஃபிட்ஸ். அதாவது எக்ஸ்பென்சஸை விட இன்கம் எவ்வளவு அதிகமாக இருக்கோ அந்த பேலன்ஸ் அமௌண்ட்டை நம்ம ப்ராஃபிட்டாக டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம். ஓகேவா? அதில் நம்ம இன்க்ளூட் பண்ணிப்போம். ஸோ வெரி சிம்பிள் டிஃப்ரென்சஸ் பிட்வீன் அண்ட் மீனிங்ஸ். ஸோ கேபிட்டல் ரிசிப்ட், ரெவென்யூ ரிசிப்ட், இதையுமே நம்ம வந்து ப்ராப்ளம்ஸ் வரும்போது நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஓகே, எது வந்து கேபிட்டல் ப்ராஃபிட், எது வந்து ரெவென்யூ ப்ராஃபிட் அப்படிங்கிறது. ஓகேவா? தேங்க்யூ.